ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி அடிப்போலி நாளுங்க. கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, செவ்வாய்க்கிழமை வேறு. சொல்லவே வேணாங்க, பயங்கரமான பவர்ஃபுல் டே. இன்றைக்கி ஒரே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லோகம். இதை 48 நாள் மனமுருகி அன்போடு சொல்லுங்கள், ஆத்மாத்மமாக சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நாள் என் செய்யும், வினைத்தான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் தோழும் சண்முகமும் கழம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. ஓம் சரவண பவான்னு டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் அன்பு தோழி, யுனிவர்சல் டிவைன் டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஹீலர். ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரே ஏஜும் கிடையாது, ஒரே எனர்ஜியும் கிடையாது, ஒரு வைப்ரேஷனும் கிடையாது, ஒரே பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது ஜென்ரல் ரீடிங்காக ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு, இல்லைன்னா அது வேறு ஒருத்தவங்களுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நல்லா ப்ரேயர் பண்ணியாச்சு, நல்லா மெடிடேஷனில் உட்காந்து சூப்பராக ப்ரேயர் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி பவர்ஃபுல் டேஸில் அதனால் என்னென்ன கார்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எப்போயுமே ஆஸ் யூஷுவல் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு டிவைனு, யூனிவர்ஸு, கைட்ஸு, ஏஞ்சல்ஸு இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. நிறையா கார்ட்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்ன கார்ட் வரப்போகுது? பாட்டம் ஆஃப் த டெக் வந்து கிங் ஆஃப் கப்ஸு. கிங் மாதிரிங்க, நீங்கள் கொடுக்குறது அன்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு பண்ணுற சர்வீஸாக இருக்கட்டும், சரியான நியாயமாக பண்ணுவீங்க. அவங்க தான் எனக்கு முக்கியம், இவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்லாம் கிடையாதுங்க. என்னங்க ஏதோ ஒன்று மனசில் போட்டு குழம்பிகிட்டே இருக்கீங்க. ஒன்று நீங்களே குழப்பிக்கிறீங்க, இல்லைன்னா உங்களை மற்றவங்க நல்லா குழப்புறாங்க. குழம்புனா தெளிவு கிடைக்கும் தாங்க, ரொம்ப குழம்புனா பைத்தியம் தான் பிடிக்கும். எதுனாலும் ஃப்ரீயாக விடுங்க, கடவுள் பார்த்துப்பாங்க. ஏதோ ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு சரியான நியாய தீர்ப்பு வேணும் கேட்குறீங்க, அது கிடைக்க போகுது. தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆடிக்காத்து நம்ம பக்கம் அடிக்குது. நீங்கள் ரொம்ப தெளிவான பர்சனாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயம் இதில் கார்ட்ஸ்லேருந்து வருது. நிறைய ரகசியம் உங்ககிட்ட மறைஞ்சு இருக்குங்க. தெளிவான பர்சனும் கூட. மற்றவங்க சீக்கிரட்டாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, உங்கள் ரகசியத்தை மறைச்சி வச்சுருப்பீங்க. பார்க்குறவங்க ஹீலராக கூட இருக்கலாம், மெடிடேட்டராக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ரான பர்சனாக கூட இருக்கலாம். செய்ய நினைக்கிற விஷயத்தை ஏனோ தானோன்னு செய்யாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யுங்க. கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. டிவைன் டைம் வந்துருச்சு. கடவுள் உங்ககிட்ட வந்துட்டார். கடவுள் உங்களை பார்க்குறாரு, அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இதுக்கு மேலே என்ன தாங்க வேணும்? சந்தோஷமாக பண்ணுங்கள். எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து பண்ணுங்கள். ஒரு 90% அந்த விஷயத்தின் மேலே கவனம் இருந்தாலும் ஒரு 10% ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். பாருங்கள், நான் சொன்னதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் கார்டு. கடவுள்லாம் ரெடிங்க நமக்கு கூழ் ஊற்றுறதுக்கு. நம்ம தான் சரியான பாத்திரம் எடுத்துகிட்டு போய் நின்று அந்த கூலை வாங்கணும். கூழ்னு நான் மென்ஷன் பண்ணது அபண்டன்ஸு, பாத்திரம்னு நான் மென்ஷன் பண்ணது பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ், வைப்ரேஷன், ஃபீலிங் அண்ட் ஃப்ரீக்வன்சிங்க. இன்றைக்கி நீங்கள் செய்ய நினைக்கிற காரியம் செய்யலாமா வேணாங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க, அவசரப்படாதீங்க. எதுவுமே நிதானமாக நின்று நிதானித்து செய்யலாம்ங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ.